ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மோர்க்களி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். அதை மிக்ஸி ஜாரில் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா நெய்ஸாக அந்த மாதிரி தண்ணியாக அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்குவோம். அந்த மோரில் 1.5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலக்கி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அந்த மோர் கலக்கின மோரோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் தவா வச்சுக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் தான் அந்த டிஷ்ஷுக்கு ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பருப்பு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, வெறும் உளுந்தம்பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து மோரும் அந்த மாவையும் கலந்து வச்சுருப்போம் பாருங்க, அதையும் சேர்த்து அந்த தவாவில் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கிண்டணும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். ஓரளவு தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான மோர் களி ரெடி ஆயிடும். இது கூட வெள்ளை